பெண்களே, இந்த விழிப்புணர்வு பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். பாலின அடிப்படையிலான வன்முறைக்கு எதிரான 16 நாள் செயல்பாட்டு வாரத்தின் ஒரு பகுதியாக மட்டக்களப்பு மாவட்ட அறிவி பெண்கள் வலையமைப்பு உங்களுக்காக கொண்டு வரும் ஒரு சிறப்பு பயணம் இதுவாகும். இன்றைய தினம் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிராக குரல் கொடுத்து அனைவருக்கும் பாதுகாப்பான பொது போக்குவரத்திற்காக முயற்சிப்போம். ஒவ்வொரு நாளும் எங்கள் சமூகங்களில் உள்ள பெண்கள் பல சவால்களை எதிர்கொள்கிறார்கள். குறிப்பாக பெண்களுக்கு எதிரான பல்வேறுபட்ட வன்முறைகளை இன்று வரை எதிர்கொண்டு வருகின்றார்கள். உங்களுக்கு தெரியுமா, UN Women தரவின்படி உலகளாவிய ரீதியாக 3இல் 1 பெண்கள் தங்கள் வாழ்நாளில் வன்முறையை அனுபவிக்கிறார்கள். இதே போன்று உலகளாவிய ரீதியாக 10 வினாடிகளுக்கு ஒரு பெண் கொலை செய்யப்படுகிறாள். UN தரவின்படி 2023ஆம் ஆண்டு உலகளாவிய ரீதியாக 85,000 பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் 51,100 பெண்கள் தங்களது நெருங்கிய உறவினர்களால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது வெறும் புள்ளி விபரம் அல்ல, இது எங்கள் தாய்மார்கள், சகோதரிகள், மகள்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஏற்படும் உண்மை சம்பவங்கள். நாம் அனைவரும் உரைத்து சொல்ல வேண்டிய நேரம் இது. போதும் போதும், பெண்களுக்கான வன்முறைகளை நிறுத்துவோம். இந்த பேருந்து சேவையானது பெண்கள் சமூகம் எவ்வாறு தங்களுக்கான உரிமை குரலை தாங்களாகவே எழுப்ப முடியும் என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு முன்முயற்சியாகும். பெண்கள் பாதுகாப்பாகவும் துன்புறுத்தல்களுக்கு அஞ்சாமலும் பயணிக்கக்கூடிய ஒரு உலகத்தை கற்பனை செய்து பாருங்கள். அங்கு அனைவரும் ஒருவருக்கொருவர் கண்ணியமாகவும் ஒருவரை ஒருவர் மதிப்பவர்களாகவும் இருப்பார்கள். இதற்கான ஒரு புதிய ஆரம்பமே இப்பயணமாகும். இன்று இந்த புதிய முயற்சியானது பொது போக்குவரத்தின் போது பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்ணிற்காகவும் முன்னெடுக்கப்படுவதாகும். இந்த பேருந்து சேவையில் பெண்கள் மட்டும் அழைத்துச் செல்லப்பட்டு அவர்களின் இடங்களுக்கு பாதுகாப்பாக கொண்டு சேர்க்கப்படுகின்றார்கள். ஆனால் இது இன்றைக்கு மட்டுமானது அல்ல, இது நீடித்து நிலைத்த மாற்றத்தை உருவாக்குவதற்கான ஒரு ஆரம்பமாகும். இந்த செயற்பாடு விழிப்புணர்வுடன் ஆரம்பித்து செயலில் முடிவடைய வேண்டும் என்னும் நோக்கோடு முன்னெடுக்கப்படுவதாகும். பெண்களின் வன்முறைக்கு எதிராகவும் பெண்களின் உரிமைக்காக குரல் கொடுப்பதற்காகவும் அனைவரையும் நாங்கள் அழைக்கின்றோம்.